பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் எந்த மாதிரி நிலைப்பாடுகளை எல்லாம் எடுத்தார்கள்? வேளாண் விவசாய போராட்டத்திலாகட்டும், நீட்டுக்கு எதிரான போராட்டத்திலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிற்கான நிதி பங்களிப்பில் பிஜேபி ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஓரவஞ்சனையை எதிர்ப்பதிலாகட்டும், தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து ஓட்டுகளை திருடுவதிலாகட்டும், நீட்டுக்கு எதிரான போராட்டம், மும்மொழிக்கு எதிரான போராட்டம், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான போராட்டத்தின் போது இவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன? காலம் காலமாக தூய்மை பணியாளர்களாக ஒரு சமூகம் மட்டுமே இருக்கிறதே, காலம் காலமாக உயர்ந்த அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இருக்கிறதே, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதை எதிர்ப்பதில் இந்த சங்கிகளுடைய நிலைப்பாடு என்ன? இந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்களா? இல்ல ஆதரவாக இருக்கிறார்களா? மாணவர்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் இவர்கள் எல்லாம் போராடிய பொழுது இவர்கள் எடுத்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத போராடுகின்ற தூய்மை பணியாளர்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா அங்கு வரக்கூடிய இந்த சங்கிகள் அந்த பணியாளர்களிடம் தொழிற்சங்கத்தினுடைய தேவை என்ன, முக்கியத்துவம் என்ன, அதுல எல்லாம் நீங்க போய் இருக்கணும், ஒரு அமைப்பாய் திரண்டு ஒரு போராட்டத்தை செய்யணும்.